நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. தூத்துக்குடி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணவன் கொண்டு வந்த நாட்டு வெடிகுண்டு வெடித்ததில் 2 மாணவர்கள் காயமடைந்துள்ளது அதிர்ச்சி அளிக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மாணவர்கள் இடையே கத்திக்குத்து, புத்தக பையில் அறிவால் அரசு கல்லூரிக்குள் நாட்டு வெடிகுண்டு என்ற நிலைக்கு தமிழகத்தை திமுக அரசு எடுத்துச் சென்றுள்ளது என்று EPS விமர்சித்துள்ளார். அரசு கல்லூரிக்குள் வெடிகுண்டு வருவதாகவும் தனிப்பட்ட காரணம் ஜஸ்டிபிகேஷன் அளிக்க திமுக அரசு முயற்சித்தால் அதற்கு இப்போதே வெட்கி தலை குனிந்து கொள்ளவட்டும் என்று விமர்சித்தார். அரசு கல்லூரிக்குள் நாட்டு வெடிகுண்டு வரும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் நிலையில் இப்போதாவது தனது டினைல் ஜோனிலிருந்து வெளியே வருவாரா முதல்வர் ஸ்டாலின் என EPS கேள்வி எழுப்பியுள்ளார். அரசியல் ரீதியான விமர்சனங்கள் வைத்தால் மட்டும் பாய்ந்து வந்து வீரவசனம் பேசும் முதல்வர் ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கு குறித்து கேட்டால் மட்டும் பம்மி பதுங்கிக் கொள்வது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார் EPS. படிக்கும் மாணவர்கள் கையில் இருக்க வேண்டியவை புத்தகங்கள், வெடிகுண்டுகள் அல்ல என எடப்பாடி பழனிசாமி அறிவுரை வழங்கியுள்ளார். நாட்டு வெடிகுண்டு விவகாரம் குறித்து உரிய விசாரணை நடத்தப்பட்டு தக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என EPS வலியுறுத்தியுள்ளார். ஆயுதங்கள், வெடிகுண்டு என தமிழகத்தை கொலைக்களமாக மாற்றி வரும் திமுக ஆட்சியிடம் இருந்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணவன் கொண்டு வந்த நாட்டு வெடிகுண்டு வெடித்ததில் 2 மாணவர்கள் காயமடைந்துள்ளது அதிர்ச்சி அளிக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மாணவர்கள் இடையே கத்திக்குத்து, புத்தக பையில் அறிவால் அரசு கல்லூரிக்குள் நாட்டு வெடிகுண்டு என்ற நிலைக்கு தமிழகத்தை திமுக அரசு எடுத்துச் சென்றுள்ளது என்று EPS விமர்சித்துள்ளார். அரசு கல்லூரிக்குள் வெடிகுண்டு வருவதற்கு தனிப்பட்ட காரணம் ஜஸ்டிபிகேஷன் அளிக்க திமுக அரசு முயற்சித்தால் அதற்கு இப்போதே வெட்கி தலை குனிந்து கொள்ளட்டும் என்று விமர்சித்த EPS, அரசு கல்லூரிக்குள் நாட்டு வெடிகுண்டு வரும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் நிலையில் இப்போதாவது தனது டினைல் ஜோனிலிருந்து வெளியே வருவாரா முதல்வர் ஸ்டாலின் என EPS கேள்வி எழுப்பியுள்ளார். அரசியல் ரீதியான விமர்சனங்கள் வைத்தால் மட்டும் பாய்ந்து வந்து வீரவசனம் பேசும் முதல்வர் ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கு குறித்து கேட்டால் மட்டும் பம்மி பதுங்கிக் கொள்வது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார் EPS. படிக்கும் மாணவர்கள் கையில் இருக்க வேண்டியவை புத்தகங்கள், வெடிகுண்டுகள் அல்ல என எடப்பாடி பழனிசாமி அறிவுரை வழங்கியுள்ளார். நாட்டு வெடிகுண்டு விவகாரம் குறித்து உரிய விசாரணை நடத்தப்பட்டு தக்க சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என EPS வலியுறுத்தியுள்ளார். ஆயுதங்கள், வெடிகுண்டு என தமிழகத்தை கொலைக்களமாக மாற்றி வரும் திமுக ஆட்சியிடமிருந்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணவன் கொண்டு வந்த நாட்டு வெடிகுண்டு வெடித்ததில் 2 மாணவர்கள் காயமடைந்துள்ளது அதிர்ச்சி அளிக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மாணவர்கள் இடையே கத்திக்குத்து, புத்தக பையில் அறிவால் அரசு கல்லூரிக்குள் நாட்டு வெடிகுண்டு என்ற நிலைக்கு தமிழகத்தை திமுக அரசு எடுத்துச் சென்றுள்ளது என்று EPS விமர்சித்துள்ளார். அரசு கல்லூரிக்குள் வெடிகுண்டு வருவதற்கு தனிப்பட்ட காரணம் என ஜஸ்டிபிகேஷன் அளிக்க திமுக அரசு முயற்சித்தால் அதற்கு இப்போதே வெட்கி தலை குனிந்து கொள்ளட்டும் என்று விமர்சித்தார் EPS. அரசு கல்லூரிக்குள் நாட்டு வெடிகுண்டு வரும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் நிலையில் இப்போதாவது தனது டினைல் ஜோனிலிருந்து வெளியே வருவாரா முதல்வர் ஸ்டாலின் என EPS கேள்வி எழுப்பியுள்ளார். அரசியல் ரீதியான விமர்சனங்கள் வைத்தால் மட்டும் பாய்ந்து வந்து வீரவசனம் பேசும் முதல்வர் ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கு குறித்து கேட்டால் மட்டும் பம்மி பதுங்கிக் கொள்வது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார் EPS. படிக்கும் மாணவர்கள் கையில் இருக்க வேண்டியவை புத்தகங்கள், வெடிகுண்டுகள் அல்ல என எடப்பாடி பழனிசாமி அறிவுரை வழங்கியுள்ளார். நாட்டு வெடிகுண்டு விவகாரம் குறித்து உரிய விசாரணை நடத்தப்பட்டு தக்க சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என EPS வலியுறுத்தியுள்ளார். ஆயுதங்கள், வெடிகுண்டு என தமிழகத்தை கொலைக்களமாக மாற்றி வரும் திமுக ஆட்சியிடமிருந்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்.